கவிபாட துவங்குகிறேன். நம் அன்றாட வாழ்வில் முக்கியமான அங்கும் பேச்சு. ஆக நாம் எதை பற்றி பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் கவிதை வழி பேசுவோமா? பேச வேண்டும் ஆண் பெண் பிரிவினை வேண்டாம் என்று, பேச வேண்டும் சாதி பிரிவினை இல்லை என்று, பேச வேண்டும் மூட நம்பிக்கைகளை பின்பற்றாதே என்று, பேச வேண்டும் கல்வியின் அவசியத்தை பற்றி, பேச வேண்டும் தீய சொற்களை பயன்படுத்துவதை கண்டித்து, பேச வேண்டும் அநீதி ஏற்படும் பொழுது நமக்கு மட்டுமில்லை பிறருக்கும், பேச வேண்டும் மனிதனை மனிதனாக மதிக்க, பேச வேண்டும் பாலியல் வன்கொடுமைகள் குறைய, பேச வேண்டும் அறிவை விரிவு செய்ய, பேச வேண்டும் மாற்றத்தினை ஏற்படுத்தும் அளவிற்கு. அதிகாரத்தில் இருப்பவனும் பேசலாம், ஆதரவற்றவன் என ஒதுக்கப்பட்டவரும் பேசலாம். இது மாற்றத்தினால் ஏற்படும் முன்னேற்றத்திற்கான பேச்சாக இருப்பது அவசியம். சரி, பேசியாச்சு. இந்த அழகான கலை இலக்கிய இரவுல கலைகளை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? கலைகளை இலக்கியத்தின் வழி வர்ணிப்போம் சில நிமிடங்கள். நாட்டார் கலைகள். நாட்டார் கலைகளை மறந்து தொலைக்காட்சி தொடரில் பார்த்தோமே. ஆதியில் தொடங்கிய கிராமிய கலையை மறந்து கிழமைகளில் கூட சகுனம் பார்த்தோமே. சமஸ்கிருதத்தை ஏற்கமெடுத்த நாம் மேலேத்திய மரபினை வழிமுடிந்தோமே. தப்பாய் புரிந்து கொண்ட சாதியாய் குறித்த தப்பாட்டம் கூட நாட்டார் கலைதான். கலைகள் பல மறந்து நாம் காவடி எடுக்க மறப்பதே இல்லை. மறைந்த உண்மைகளை பொம்மை வழி சொல்லும் பொம்மலாட்டமாய், கோதை அவள் கோலாட்டமாட, குமரிகள் பலர் கும்மி கொட்ட, ஒய்யாரமாய் ஆடி வரும் ஒயிலாட்டமுடையே கலைகளை தூக்கி நிறுத்தும் கரகாட்டம். கலைகளின் அரசியாம் நாட்டார் கலைகளை தொலைத்து விடாமல் நாட்டுப்புற கலைகளான எம் தமிழர் கலைகளை காப்போம்.